இந்த இஸ்லாம் வந்து ஒரு உலக மயமாக்கப்பட்ட ஒரு காமன் மார்க்கம் நீங்க சொல்றீங்க. அந்த ஒரு மார்க்கமா இன்னைக்கு வந்து இஸ்லாம் செயல்பட்டு இருக்கு. அதாவது இஸ்லாம் என்றாலே ஒரு தீவிரவாதம், ஒரு அக்கிரமம் என்ற ஒரு சொல்லில் இருந்த மாறி இந்த இஸ்லாமை மாற்றுமக சகோதரர்களும் தழுவும்படியான ஒரு நிலைக்கு தாங்கள் தொலைக்காட்சி வாயிலாகவும் பத்திரிகைகள் வாயிலாகவும் செய்திகள் மூலமாக பரப்பிக் கொண்டு வருகிறீர்கள். அதற்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொண்டு, கிராம ஜமாத்களில் இஸ்லாம் பெண்களுக்கு மிக சரியான ஒரு சொத்துரிமை சட்டத்திற்கு ஆண்களுக்கு 2% பெண்களுக்கு 1%, அதாவது சரிபாதி என்று அமைத்துள்ளீர்கள். இந்த சட்டத்திற்கு இந்து மத சம்பந்தப்பட்ட பெண்கள் வந்தாலும் அல்லது கிறிஸ்தவ மத சம்பந்தப்பட்ட பெண்கள் வந்தாலும் சமமான நீதி அளிப்பீர்களா? அல்லது உங்கள் மதத்திற்கு, உங்கள் மதம் இஸ்லாமியத்திற்கு அந்த இந்து மத சம்பந்தப்பட்ட பெண்ணோ அல்லது அவர்கள் குடும்பமோ அல்லது கிறிஸ்தவ மத சம்பந்தப்பட்ட பெண்ணோ அவர்கள் குடும்பமோ தைவித்தான் வர வேண்டுமா? இல்ல அப்படி வெளியிலிருந்து உங்களை அணுகினால் அந்த ஜமாத் அவர்களுக்கு நீதி கிடைக்குமாறு செய்யுமா? இந்த கேள்விக்கு நீங்கள் விடையளித்தீர்கள் என்றால் உலகத்துக்கு பொதுவான ஒரு தீர்வாக அமையும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது சொத்து உரிமையை பொறுத்த வரைக்கும் ஜமாத்துகள் தீர்மானிக்க முடியாது. முஸ்லீம்கள் நீதிமன்றத்துக்கு கோர்ட்டுக்கு நாங்க போனாலேயே எங்களுக்கு மட்டும் அந்த சட்டப்படி தான் தீர்ப்பளிப்பாங்க. அதான் பிரச்சனையே. இப்ப நான் முஸ்லீமா இருக்கேன்னு வைங்களேன், நான் 2 பங்கு எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஒரே ஒரு சிஸ்டர், அவங்களுக்கு 33 66 எடுத்துக்கிட்டேன்னு வைங்களேன். என் தகப்பனுடைய சொத்துல நான் 2 மடங்கு எடுத்துக்கொண்டு என்னுடைய சகோதரி, ஒரே ஒரு சகோதரிக்கு நான் 1 மடங்கு கொடுத்துட்டேன். இந்த ஒரு சகோதரி கோர்ட்டுக்கு போய் எனக்கு பாதி தரணும், 33 தப்புன்னு சொன்னாங்கன்னு சொன்னா அந்த மனு டிஸ்மிஸ் செஞ்சிருவாங்க. உங்க மார்க்கத்தில் அப்படி இல்ல, உங்க மார்க்கத்தில் 66 33 தான் கரெக்ட் போங்கன்னு வாங்க. அப்ப நீதிமன்றத்திலேயே நாங்கள் இதை வாங்கலாம், ஜமாத்து செய்ய வேண்டிய தேவையில்லை. நீதிமன்றத்திலேயே முஸ்லீம்கள் நாங்கள் வழக்கு கொண்டு போனோம்னு சொன்னா பாகப்பிரிவினை வாரிசுரிமை கேஸ் போனாலே எங்களுக்குன்னு பர்சனல் லா புக்கு நீதிமன்றங்கள் இருக்குது, அந்த புக்கை பெறட்டுவாங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய பிரகாரம் முஸ்லீமுக்கு இவ்வளவு, உனக்கு இவ்வளவுதான் கிடைக்கும், உன் தங்கச்சிக்கு இவ்வளவுதான், உன் பொண்டாட்டிக்கு இவ்வளவுதான், உன் பிள்ளைக்கு இவ்வளவுதான் சொல்லிடுவாங்க. அதனால வாரிசுரிமை நீதிமன்றங்கள் தான் தீர்ப்பளிக்கின்றன, முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் சட்டப்படி தீர்ப்பளிக்கின்றன. அதே மாதிரி நீங்க இந்துவா இருந்துகிட்டு கோர்ட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்து சட்டப்படியோ அல்லது அனைவருக்கும் பொதுவான சட்டப்படியோ தான் தீர்ப்பளிக்கப்படுமே தவிர முஸ்லீம் சட்டப்படி உங்களுக்கு தீர்ப்பளிக்க மாட்டாங்க நீதிமன்றத்தில். நீங்க முஸ்லீமான்னு கேட்டுருவாங்க. நீங்கள் இந்த தீர்ப்பை பெறுவதாக இருந்தால் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றத்துக்கு போனா தான் நான் ஒரு முஸ்லீம், எனக்கு இஸ்லாமிய சட்டப்படி இப்படிதான் கிடைக்கணும் அப்படின்னு போனீங்கன்னா அதுக்குரிய தீர்ப்பளிப்பாங்க. சொத்து பிரிவினையில ஜமாத் தலையிட முடியாது. ஜமாத் தீர்ப்பளிச்சா கூட அவங்க கோர்ட்டுக்கு போயிடுவான். கோர்ட்டுக்கு போனாலும் அவங்க பர்சனல் லா படி தான் கோர்ட்டு தீர்ப்பளிக்க முடியும். அதான் மாத்தணுங்கிறாங்க. இப்ப நீதிமன்றத்துக்கு நீங்க போய் உங்க தகப்பனார் சொத்துக்காக கேஸ் போடுறீங்க, உங்களுக்கு வேற தீர்ப்பு சொல்லுவாங்க. நான் எங்க தகப்பனார் சொத்துக்காக நான் கேஸ் போடுறேன், எனக்கு ஏன் தீர்ப்பை சொல்லுவாங்க, எங்க மார்க்கத்தை தீர்ப்பை சொல்லுவாங்க. இதுதான் மாத்தணுங்கிறாங்க. இது மாத்த வேண்டிய அவசியம் இல்ல. அதான் பாயிண்ட். இது ஜமாத்துகள் செய்யறது இல்ல. ஜமாத்துகள் விவாகரத்து பண்றாங்க பாருங்க, அப்போ ஒரு தொகையை வாங்கி கொடுக்கறதுலாம் ஜமாத் தலையிடும். பெண்ணை தலாக் சொல்லும் பொழுது அவங்களுக்கு பாதுகாப்பு நீ வாங்கி கொடுக்கணும், கோர்ட்டுக்கு போனா லேட்டர் ஒண்ணு வாங்கி கொடுக்க முடியாது அப்படிங்கறதுக்காக ஜமாத்து செய்யறாங்க. வாரிசுரிமையெல்லாம் ஜமாத்து அணுகாமலே கோர்ட்ல அடிச்சுட்டு போயிடலாம். பொது சிவில் சட்டம் என்ன, ஏதோ இந்துக்கள் சட்டம் ஏதோ நியாயமான சட்டங்களா இருக்கு, இஸ்லாமிய சட்டங்கள் ரொம்ப மோசமான சட்டமா இருக்கு. அதனால இஸ்லாமியர்கள் நிறைய விட்டு கொடுத்து பொது சிவில் சட்டத்துக்கு வரணுங்கிற ஒரு கருத்தை இங்க மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணப்படுறதா நான் பாக்குறேன். நான் என்ன கேட்கிறேன், இந்திய சமூகத்துல பொது சிவில் சட்டம் இந்து சமூகத்திலே நிறைய தேவையா இருக்கு. அதை பத்தி இந்து அறிஞர்கள் இப்ப பேசினாங்க. இந்து சமூகத்துல சட்டங்கள்ல நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு, மனநிலைகள் மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கருத்தா சொன்னாங்க. எங்கே இந்து சமூகத்துல எந்த அறிஞர் மத்தியில மனநிலை மாற்றங்கள் எங்கே ஏற்பட்டிருக்கு? தினமும் ஒரு தலித் இந்து சமூகத்துல கொல்லப்படுறான், தினமும் தலித் பெண்கள் இந்து சமூகத்துல கற்பழிக்கப்படுறாங்க. நாளொரு செய்தியும் பொழுதொரு ஒன்னமாக அது வந்துகிட்டே இருக்கு. நேத்து முந்தானத்து கூட அந்த நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. தலித்துகளுடைய வாயில மூத்திரம் பெய்கிறது நடந்துகிட்டு இருக்கு, மலம் திணிக்கப்பட்டது நடந்துகிட்டு இருக்கு. சங்கராச்சாரிக்கு என்ன இதை பத்தி அக்கறை இருந்திருக்கு? நான் நியாயமான கேள்வியை கேட்கிறேன். இஸ்லாமியர்கள் குருமார்களே இல்ல, சங்கராச்சாரியர் போன்ற குருமார்கள் இந்து சமூகத்தில் இருக்கிறதா சொல்றீங்களே, எந்த சங்கராச்சாரி இதை கண்டித்து இருக்கிறார்? எந்த சங்கராச்சாரி, எந்த மத குருமார்கள் இதுக்காக போய் போராடி இருக்கிறாங்க? இந்து சமூகத்தினுடைய ஒவ்வொரு தெருக்கள்லையும் ஒரு தீண்டாமை சேரி இன்னை வரைக்கும் உயிரோடு இருக்க, அதுக்கு பொது சிவில் சட்டம் தேவையில்லையா? ஏன் இந்த அறிவாளிகள், இந்த மத குருமார்கள் இதை பற்றி பேசுவதே இல்லை? ஏன் இஸ்லாமிய சட்டத்தை பிடித்துக் கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? இதற்கு நியாயமான கேள்வி. அம்பேத்கர் காலத்தில் இருந்து எழுந்து கொண்டிருக்கிறதே, என்ன நியாயங்களை நீங்க முன்வைத்திருக்கிறீர்கள்?
ஏன் வரவில்லை? அதன் மீது ஒரு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வா என்று எந்த இந்துக்காவது சொல்வதற்கு மனதைரியம் இருக்கிறதா? எத்தனை வேதனைகளை தலித்துகள் இந்த நாட்டில் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். பேச பொது விவாதத்தில் வருகிறீர்களா? யாராவது தலித்துகள் பொது சட்டசபைக்கு போன திருமாவளவனால இன்னை வரைக்கும் சட்டசபையில உட்கார முடியலையே. ஏன் இந்த நிலைமை அந்த நாட்டில் இருக்கு? எந்த இந்துக்கு இதை பத்தி துடிக்கிறது? அப்படியே இந்துக்களுடைய அப்படியே நியாயமானவர்கள் மாதிரியாக இந்துக்கள் 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 என்று ஏதோ இந்துக்கள் முஸ்லிம்கள் என்று இந்த விவாதத்தை ஏன் வெளியே கொண்டு சொல்கிறீர்கள்? ஒரு இஸ்லாமியனாக மாறிவிட்டால் ஒரு தலித் நாளைக்கு அவனுக்கு கிடைக்கின்ற மரியாதை இஸ்லாம் சமூகத்தில் எவ்வளவு மரியாதை கிடைக்கிறது? இன்னை வரைக்கும் இந்து சமூகத்தில் அது உண்டா? எவ்வளவு கேவலப்படுத்துகிறீர்கள்? இதை பற்றி பேசுவதற்கு இந்து என்று சொல்லுகின்ற எந்த அறிஞருக்கோ மதகுருமாருக்கோ நியாயமான மனசாட்சி கிடையவே கிடையாது என்று கூறி இஸ்லாமின் சட்டங்களை நாம் மதிக்க வேண்டும். ஒரு பொது சிவில் சட்டம் என்று வர வேண்டும் என்றால் அது இஸ்லாமிய சட்டமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆதரித்து கேட்டுக்கொள்கிறேன். என் பெயர் ராஜேந்திரன், சுயமரியாதை இயக்கம். என் பெயர் அருள்ராஜ். பொது சிவில் சட்டத்தில் கேட்டுக்கொள்வேன் என்றால் எங்க உறவுல சித்தி சித்தப்பா இவங்க உறவுல பசங்க கட்டிக்கலாம், கட்டக்கூடாது. அதே உங்க இஸ்லாமிய சட்டத்துல கட்டலாமா? அந்த கேள்வியை தான் கேட்குறேன். எங்க மதத்துல சித்தப்பா மக சின்னம்மா மகளை திருமணம் செய்யக்கூடாது, சிஸ்டர் ஆகிடுறாங்க. உங்க மதத்துல சித்தப்பா மகளையும் சின்னம்மா மகளையும் திருமணம் செஞ்சுக்கலாமா கேட்கிறாரு. செய்து கொள்ளலாம். சித்தப்பா இஸ்லாமிய சட்ட பிரகாரம் சித்தப்பாவுடைய மகளையும் நான் என்னுடைய சித்தப்பா மகளையும் திருமணம் செய்யலாம், என்னுடைய சின்னம்மா மகளையும் திருமணம் செய்யலாம். என்ன பிரச்சனை எது நியாயம் வேண்டா பேசலாம். என்ன காரணம் சொல்றாங்கன்னா சகோதரி சித்தப்பா மகள்ங்கிறது சகோதரி ஆயிடுறா, சகோதரி எப்படி கல்யாணம் பண்றது? சின்னம்மா மகள் என்பது சகோதரி என்று சொல்றாங்க. இப்ப சகோதரி என்று சொன்னா இப்ப எனக்கு கூட பிறந்த ஒரு சகோதரி இருக்குது, என் தகப்பனாரு இறந்து போயிடுறாரு. அப்ப எனக்கு 2 பங்கு எடுத்துட்டு என் சகோதரிக்கு நான் ஒரு பங்கு கொடுப்பேன். எங்க மதத்துல சித்தப்பா மக சின்னம்மா மகளை திருமணம் செய்யக்கூடாது, சிஸ்டர் ஆகிடுறாங்க. உங்க மதத்துல சித்தப்பா மகளையும் சின்னம்மா மகளையும் திருமணம் செஞ்சுக்கலாமா கேட்கிறாரு. செய்து கொள்ளலாம். சித்தப்பா இஸ்லாமிய சட்ட பிரகாரம் சித்தப்பாவுடைய மகளையும் நான் என்னுடைய சித்தப்பா மகளையும் திருமணம் செய்யலாம், என்னுடைய சின்னம்மா மகளையும் திருமணம் செய்யலாம். என்ன பிரச்சனை எது நியாயம் வேண்டா பேசலாம். என்ன காரணம் சொல்றாங்கன்னா சகோதரி சித்தப்பா மகள்ங்கிறது சகோதரி ஆயிடுறா, சகோதரி எப்படி கல்யாணம் பண்றது? சின்னம்மா மகள் என்பது சகோதரி என்று சொல்றாங்க. இப்ப சகோதரி என்று சொன்னா இப்ப எனக்கு கூட பிறந்த ஒரு சகோதரி இருக்குது, என் தகப்பனாரு இறந்து போயிடுறாரு. அப்ப எனக்கு 2 பங்கு எடுத்துட்டு என் சகோதரிக்கு நான் ஒரு பங்கு கொடுப்பேன், என் சித்தப்பா மகளுக்கு நான் கொடுப்பேனா? சகோதரி என்று சொன்னா சகோதரிக்குரிய ரைட்டை கொடுக்கணுமா இல்லையா? சித்தப்பா மகள் சகோதரி என்று சொன்னா சகோதரிக்கு வாரிசு உரிமை தன்னால வந்துடும். வாரிசு கொடுப்போமா? வாரிசு கொடுக்கும்போது அது வேற அப்பனுக்கு பிறந்தது தானே சொல்லிடுவோம். அப்ப இந்த சகோதரி என்று சொல்வது சும்மா ஃபார்மாலிட்டி தானே தவிர உண்மையான சகோதரி இல்ல. ஃபர்ஸ்ட் விளங்கிக்கிறேன். இரண்டாவது விளங்கிக்கிறேன் தெரியுமா? சரி, சித்தப்பா மகளை கட்டக்கூடாது, சரியா? மாமி மகளை கட்டிக் கொள்ளலாம், அத்தை மகளை கட்டிக் கொள்ளலாம். இந்து மதத்தின் பிரகாரம் சித்தப்பாவுடைய மகளை கட்டிக்கொள்ளக்கூடாது, அத்தை மகளை என்ன செஞ்சுக்கலாம்? அத்தை மகளை முறப்பண்ணு சொல்ல போனா அத்தையுடைய மகளா என்னது முறப்பண்ணும். இப்ப நான் கேட்கிறேன், சித்தப்பாங்கிறவர் யாரு, அத்தைங்கிறது யாரு? என்னுடைய சித்தப்பாங்கிறவர் யாரு, என்னுடைய அத்தைங்கிறது யாருன்னு கேட்டா ரெண்டுமே ஒரு வயிற்றுல இருந்து வந்தவங்க தான். என்னுடைய சித்தப்பா எந்த வயிற்றுல இருந்து வந்தாரோ அந்த வயிற்றுல இருந்தான் யாரும் வர்றா? என்னுடைய அத்தையும் வருகிறார். நம்ம தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா. அத்தைங்கிறோம், அது ஆம்பளையா இருந்தா சித்தப்பான் இருப்போம். அது ஒரு பழமொழி எப்படி சொல்லுவாங்க, அத்தைக்கு மீசை முளைச்சா சித்தப்பான்னு சொல்லுவாங்க. அப்ப அத்தைங்கிறதும் சித்தப்பாங்கிறதும் சேம், ஒரே ரத்தம், ஒரே வயிற்றுல ஒரே மூல விதையிலிருந்து பிறந்தவர்கள். அப்ப 2 பேருமே ஒரே இதுல வந்திருக்கும் பொழுது ஆம்பளைய பிள்ளை அவன் பிள்ளைய மட்டும் கட்டிக்கிற கூடாது, இவ பிள்ளைய மட்டும் கட்டிக்கிறலான்னு அது என்னது? பாரபட்சம் இருக்கக்கூடாது. ரெண்டும் ஒண்ணுதான். அத்தை மகளை கட்டிக்கிறதுக்கு என்ன நியாயங்கள் நீங்கள் சொல்வீர்களோ, அத்தை மகளுக்கு என்ன நியாயம் சொல்லுவோம்?